மகரந்தத்தாள். இது பூவின் ஆணின பெருக்கமாகும். இலை சூலகம், சூழ்கள், மகரந்த பை என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. மகரந்த தூளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும். மலர்களில் இரு வகையான மலர்கள், அவை தன்மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை. அதே சூழ்முடியை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை. இங்க வாங்க, அயல் மகரந்த சேர்க்கை. மகரந்த தூளானது இனத்தை சேர்ந்த வேறொரு சூழ்முடியை சென்றடைவது அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும். மகரந்த சேர்க்கை பல விதங்களில் நடைபெறுகிறது. அவை கீழே விளக்கப்பட்டுள்ளன. காற்றின் மூலம் பரவுதல். எடுத்துக்காட்டு புல், சோளம், எருக்கஞ்செடி. நீரின் மூலம் பரவுதல். ஹைட்ரில்லா தாமரை. பூக்களின் மூலம் பரவுதல். பூச்சிகளின் மூலம் பரவுதல். என்டமோஃபிலி. எடுத்துக்காட்டு வெண்டை, கத்தரி. விதைகளின் அடிப்படையில் இருவிதை தாவரங்கள் மற்றும் ஒருவிதை தாவரங்கள் என இரு வகையில் பிரிக்கப்பட்டுள்ளன. இருவிதை தாவரங்கள் இரண்டு வித்திலைகளுடைய விதைகளை கொண்டுள்ளன. ஒரு வித்திலையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விதை தான் இருக்கும். ஆனா இரு வித்திலை தாவரத்துல இரு விதைகள் இருக்கும். எடுத்துக்காட்டு பச்சை பயிறு, காராமணி, உளுந்து, மொச்சை. இவற்றின் இலைகள் வலைப்பின்னல் நரம்பமைப்பையும் ஆணிவே தொகுப்பையும் கொண்டுள்ளன. ஒரு வித்திலை தாவரங்கள் ஒரே ஒரு வித்திலையை கொண்ட விதைகளை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு சோளம், கம்பு, கோதுமை, நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், மூங்கில். இவற்றின் இலைகள் இணைப்போக்கு நரம்பமைப்பையும் சல்லிவே தொகுப்பையும் கொண்டுள்ளன. இப்ப நான் உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துட்டா, இதுல எது இருவித்திலை தாவரங்கள் எழுத. சரியா சொன்னாங்களா? இல்லை, அது தவறாக சொல்லியிருக்காங்க பாரு. ஏன்னு சொல்லப்போ இருவித்தலை தாவரமா அது? வாழை இலை. அது இருவித்தலையா? இலை போக எப்படி இருக்கு? இலை நரம்பு எப்படி இருக்கு? அதுல இலை நரம்பு எப்படி இருக்குன்னா, இதுல வந்து வலைப்பின்னல் நரம்பு அங்கங்க போகும். அதுவே நம்ம ஒரு வித்திலையில பார்த்தா நேரா மட்டும்தான் போகும். வெரி குட். அடுத்து போங்க. அடுத்து விதை பரவும் முறைகள். விலங்குகளின் மூலம் பரவும் விதைகள். விலங்குகளின் முடிகள் மற்றும் தோலில் மாட்டிக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பரவுவது. இது ஒரு செடியிலிருந்து ஒரு விதைக்கே விழுந்து பூக்கள் முளைத்து செடியாக முளைகிறது. இது நாய்வி மற்றும் தேள்கொட்டு. இது பெயர் ஜிகோரி. நன்றி. அடுத்து காற்றின் மூலம் பரவும் விதைகள். வாங்க, அப்படியே கூட பார்த்துட்டே வாங்க. இந்த விதைகள் வெடித்து காற்றின் மூலம் பரவுகிறது. இதன் மூலம் பல செடிகள் முளைத்து வருகின்றன. வெரி குட். அடுத்துமா நீங்க என்ன விதை வச்சிருக்கீங்க? வெடித்து பரவும் விதைகள். எதுக்கெல்லாம் வெடித்து பரவுது? காராமணி, கருப்பு உளுந்து, துவரை. அடுத்தது வெரி குட். அடுத்தது பறவைகள் மூலம் பரவும் விதைகள். எப்படி பறவைகள் மூலம் பரவுது அந்த விதைகள்? பறவைகள் சாப்பிட்டு அந்த எச்சமிட்டு முளைக்கும். வெரி குட். தக்காளி விதை, கொய்யாய் விதை, வேப்ப விதை. நன்றி. ஆல விதை, ஆல் அரசு. வெரி குட். நீங்க என்ன விதை வச்சிருக்கீங்க? மனிதர்கள் மூலம் பரவும் விதைகள். சப்போட்டா, தேங்காய், மாதுளை. இதெல்லாம் நீங்க நட்டு வளர்க்குறீங்களா? மனிதர்கள் மூலம் பரவுதா? நன்றி. அடுத்தது இப்போ விதைகள் எந்தெந்த வகையிலேருந்து நம்ம சேகரிக்கலாம்? மரத்துலேருந்து என்னென்ன விதைகள்? விதை, அச்சமரம் விதை, மாங்கொட்டை. வெரி குட், வெரி குட். வாங்க, அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி. செடி விதைகள், தக்காளி விதை, மிளகாய் விதை, வெண்டை விதை.
பயிறு, ஆ பச்சை பயிறு, வெரி குட். அடுத்துமா நீங்கள் என்ன விதை வச்சுருக்கீங்க? கொடியின் விதைகள், பூசணி விதை, ம் புடலங்காய் விதை, அவரை விதை, தூதுவளை, வெரி குட். குண்டன்மணி. குன்றின் மணி கூட கொடியா? ம் வெரி குட். அது விதையா? ம் விதை தானே அது? ம் சரி. அடுத்தது வாசனை பொருட்கள் பயன்படும் விதைகள், விதைகளே வாசனை பொருட்களாக பயன்படுதா? என்னென்ன விதைகள்? ஏலக்காய், வெரி குட், தனியா, வெரி குட். சோம்பு, ம் லவங்கம், ம் லவங்கம், பட்டை, பட்டெல்லாம் விதை இல்லை, சரியா? அடுத்தது சீரகம், வெந்தயம் வச்சுருக்கீங்களா? சீரகம், ஆ வெரி குட். நசிப்பூ, ரைட். வெந்தயம், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? தாவரங்கள் மற்றும் தானியங்கள். தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள், நெல், கேழ்வரகு, கம்பு. அதெல்லாம் என்னது? நெல், கம்பெல்லாம் என்னது? தானியங்கள். ரைட். விதைகளாகவும் இருக்குது, தானியங்களாகவும் இருக்குது. மக்காச்சோளம், வெரி குட். கோதுமை, ம் கடுகு, சோளம், நெல், கேழ்வரகு. ம் சிறுதானியங்கள், ம். கேழ்வரகு, திணை, கம்பு, பருப்பு வகைகள், ம். பச்சை பட்டாணி, கருப்பு கொண்ட கடலை, தட்டை பயிறு, வெள்ளை கொண்ட கடலை, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து. வெரி குட், வெரி குட். இதெல்லாம் பயறு வகைகள், சரியா? ம் அடுத்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இதை வைத்து நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம். நல்லா சொல்லுங்கள். அது என்ன வச்சுருக்கீங்க? எண்ணெய். எண்ணெய் வித்துக்கள். வித்துக்கள்னா என்ன? இதை வைத்து விதைகள். விதைகள். வித்துக்கள்னா விதைகள். எண்ணெய் தர விதைகள் என்னென்ன? தேங்காய். தேங்காயிலேருந்து என்ன விதை? தேங்காய் எண்ணெய். அப்புறம் கேளுங்கம்மா, அது மாதிரி கேளு. சூரியகாந்திலேருந்து சூரியகாந்தி எண்ணெய். ம் எள்ளிலிருந்து அப்புறம் வேர்க்கடலிலிருந்து கடலை எண்ணெய் எடுக்கிறார்கள். அப்புறம் வேப்ப முட்டையிலிருந்து முட்டை எண்ணெய் எடுக்கிறார்கள். ஆமணக்கு விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்ன்னு சொல்லணும், புரியுதா? இழுப்பு எண்ணெய் கூட இருக்கு, தெரியுமா? சரி. அடுத்து பண்ணி என்ன செய்கிறீங்க? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது விதைகள் பற்றிய விஷயம். இப்போ விதை பந்து தயாரித்தல் சொல்லுமா? இது நல்லா சொல்லு. செம்மண் அல்லது களிமண், தரமான மண், மரங்களின் விதைகள் மற்றும் நீர் ஆகியவை தேவைப்படும். செம்மண் அல்லது களிமண், தரமான மண், மரங்களின் விதைகள் மற்றும் நீர் ஆகியவை தேவைப்படும். விதை பந்துகள் செய்யும் முறைகள்: தரமான மண்ணில் பாதி அளவு செம்மண்ணை கலந்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து கொள்ள வேண்டும். நடுவில் விதைகளை வைத்து உருண்டையாக ஊற்றிக் கொள்ள வேண்டும். பின்னர் நீரில் உலர வைக்க வேண்டும். உலர வைத்து வெயிலில் ஒரு நாள் காய வைக்க வேண்டும். நிழல் எத்தனை நாள் உலரணும்? ஒரு நாள். வெயிலில் ஒரு 2-3 நாள். வெயிலில் 2 நாள் இல்லை 3 நாள் காய வைக்க வேண்டும். இதனால் உருண்டைகளை வெடிப்பு வராது. வெப்பநிலையில் இது இறுக்கிவிடும். மரங்கள் வளர்க்க வேண்டிய இடத்தில் இதை தூக்கி வீச வேண்டும். மழை வரும் வரை எலி, எறும்பு மற்றும் பறவைகளிலிருந்து செம்மண் பாதுகாக்கும். இந்த விதைகள் ஒரு ஆண்டு வரை ஏற்றதாக இருக்கும். அப்புறம் தேவைப்பட்ட இடத்துல முளைச்சிடுமா? மழை பெய்ததும் இதனால் உலகை மரங்கள் வளர்க்கலாமா? மாற்றிடுவோம். வெரி குட், நன்று. விதை தயாரித்தல் நல்லா இருக்கு, இல்லையா? அடுத்து நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? மூலிகை தாவரங்கள். மூலிகைகள் நோய்களை தீர்க்கும் மூலிகைகள். குப்பைமேனி, எருக்கஞ்செடி, தொழிற்சிறங்கு வராமல் இருக்க குப்பைமேனி அரைத்து உடம்பில் பூசிக்கொண்டால் சொறி சிறங்கு வராதா? அடுத்தது எருக்கு.
எரிசிறங்கு செடிகள் ம் எரிசிறங்கு நெல்லி கட்டி கீழா நெல்லி இல்லைன்னா கீழைக்காய் நெல்லி கீழ்கால் நெல்லி ம் கட்டிப்படை ம். நோய்கள் இருந்தால் சரியாயிடுமா? நெல்லியை ம். கால் வெடித்து ம் தூளாக சாப்பிடலாம். ம் வேப்பிலை ம் வேம்பு ஒன்று மருந்தாக பயன்படும். ம் போம்மா அடுத்து நீங்கள் போம்மா மருந்தாக பயன்படும். போங்க ம் ரைட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க பிரண்டை. ஆ. பிரண்டை பயன் நீரடைப்பு ம். இருந்தால் ம். பிரண்டை வறுத்து ம் ம் கருகி வரும்போது ம். தண்ணீரை சேர்த்து ம் குடிக்கவும். ம் செய்முறையோடு சொல்லிட்டீங்களா? சரி அடுத்தது கற்றாழை ம். பயன் ம். வயிற்று வலி ம் ம் நோய் இருந்தால் ம் கற்றாழையின் தோலை சீவி ம் சாப்பிட்டால் ம் குணமாகும். வயிற்று வலி சரியாயிடுமா? சரி அடுத்து நீங்கள் பப்பாளி இலையை ம் பட்டாப்பிடை வந்தால் பப்பாளி இலையை சாப்பிடலாம். சரி நீங்கள் குடிக்கலாமா? கொதிக்க வச்சு குடிக்கணுமா? ம் ஊமத்தை நாய் கடித்தால் ஊமத்தை இலையை அரைத்து உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும். Very good. ரணக்கல்லி ம் ரணக்கல்லி போங்க, அப்படியே கேட்டுட்டே போங்க. கல் இருந்தால் கரையக்கூடிய தன்மையை உடையது. ம் தூதுவளை வாய்ப்புத்தல் இருந்தால் தூதுவளையில் உள்ள முள்ளை நீக்கி கீரையை சாராக்கி சாப்பிட வேண்டும். ம் இரும்பல் இருந்தால் கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி ம். இதை சாப்பிட வேண்டும். Very good. முருங்கைக்கீரை ம் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துக்கள் உள்ளன. ம் அடுத்து என்ன வச்சுருக்கீங்க? துளசி துளசி. ம் தோல் புஷ்பம் வந்தால் துளசியை பச்சையாக உண்ண வேண்டும். ம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? உணவே மருந்தா? ஆ காய் உணவாக ஆ காயில் உணவு சேமிப்பவை எது எது? சேமிப்பவை வாழைக்காய் நெல்லிக்காய். ஆ பழம் ம் உணவு சேமிப்பவை உணவை சேமிப்பவை பப்பாளி பழம் வாழைப்பழம். ம் தண்டுகள் ம். உணவை சேமிப்பவை ம். இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு ம். இலை முருங்கைக்கீரை ம் வெங்காயம் வெங்காயம் கூட இலையில தானா? ம் அடுத்ததுமா? வேர்களில் வேர்களில் உணவு சேமிப்பவை. உணவை சேமிப்பவை ஆ. பீட்ரூட் ஆ. கேரட் முள்ளங்கி. வெரி குட் வெரி குட். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நீர்ச்சத்து நிறைந்த உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இவற்றை நாம் உண்பதால் ஆரோக்கியமாகவும் வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறது. என்னென்ன உணவுலாம் சாப்பிட்டா வராது? கேரட் கிரேப்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மாங்காய் ஆப்பிள் இதை சாப்பிட்டால் உங்களுக்கு வராது. என்ன நோய் வராது? மாலைக்கண் நோய் வராது. அடுத்த தட்டு பெரி வைட்டமின் பி இது உங்களுக்கு வரக்கூடாது. பெரி நரம்பு தளர்ச்சி இது வரக்கூடாதுன்னா ஆப்பிள் உருளைக்கிழங்கு புதநல அரிசி தானியங்கள் வாழைப்பழம் பால் தயிர் சிக்கன் குழம்பு. சரி மாமிசம். ம் வைட்டமின் சி ம் ஒருத்தவங்க என்ன பார்க்கலாம். அதில் என்ன வச்சுருக்கீங்க? விட்டமின் சிக்கு என்னென்ன பொருளாக வச்சுருக்கீங்க? பப்பாளி திராட்சை நெல்லிக்காய் எலுமிச்சை தக்காளி பச்சை மிளகாய் வாழைப்பழம். விட்டமின் சி குறைஞ்சா என்ன நோய் வரும்? ஸ்கர்வி. ஸ்கர்வினா என்ன நோய்? ரத்தம் கசிவு. கசிவு. ம் சரி அடுத்தது இது என்ன விட்டமின்? விட்டமின் டி. என்னென்ன உணவுப் பொருட்கள் எலும்பிற்கு நோய் வராது? ஸ்கர்வி ரிக்கெட்ஸ் நோய் வராது. அதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்?
மாதுளை, ஆ சரி. அத்திப்பழம், வெரி குட். இது என்ன நோய்? இது என்ன விட்டமின்? ஈ, ஆ விட்டமின் இ. அதுக்கு என்ன நோய்? ஈ குறைந்தால் மலட்டுத்தன்மை, வேர்க்கடலை. வேர்க்கடலை, அடுத்த தட்டு என்ன நோய்? வைட்டமின் கே, ம் சொல்லுமா? ரத்தம் உறையாமை. ஆ வெரி குட். சரி, இப்போ அடுத்தது நம்ம அறுசுவை உணவு போகலாமா? இனிப்பு. ஆ அறுசுவை உணவுகள் ம் தேநீர் ஊற வைத்த நெல்லிக்காய், ஆ வெல்லம், ம் சர்க்கரை பொங்கல், ம் தேன், ம் இவெல்லாம் இனிப்பு சுவை தரக்கூடிய உணவுகள். அடுத்தது உவர்ப்பு, ஓர்ப்புக்கு என்னென்ன வச்சுக்கிறீங்க? உப்பு, ஆ ஊறுகாய், எங்கே வச்சுருக்கீங்க? ஊறுகாய். ஊறுகாய். ஊறுகாய், அப்புறம் கருவோடு, ம் கசப்பு, ருசி தரும் பொருட்கள், கசப்பு. என்னென்ன கசப்பு? வேப்பம்பூ, துவையல், வேப்பம்பூ துவையல் வச்சுருக்கீங்களா? ஆ பாகற்காய், பாகற்காயை சமைக்கலையா? சரி. வேப்பம்பூ, ம் அடுத்த சுவை துவர்ப்பு, துவர்ப்பு சுவை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன? வாழைப்பூ, வாழைப்பூவா? ஆ அத்திக்காய், அத்திக்காய் கூட்டு வச்சுக்கிறீங்களா? அதில் தரங்க. காய் உணவு, அது என்ன சுவை? என்ன சுவை? துவர்ப்பு சுவை, அத்திக்காய் என்ன சுவை? துவர்ப்பு சுவை, நாம் அதையும் உணவில் சேர்த்துக்கணும். அடுத்த சுவை என்னம்மா வச்சுக்கிறீங்க? புளிப்பு சுவை தரும் உணவுப் பொருட்கள், ஆ எலுமிச்சை, ம் நெல்லி, ஆ தக்காளி, ஆ புளி சாதம், புளியம்பழம் வச்சுக்கிறீங்களா? புளியம்பழம், ஆ எலுமிச்சை சாறு. அடுத்த சுவை காப்பு சுவை தரும் உணவுப் பொருட்கள், என்னென்ன பொருட்கள்? ஃபஸ்ட்டு மிளகாய், மிளகாய். மிளகு, மிளகு துவையல், இஞ்சி. இஞ்சி கூட வச்சுருக்கீங்க போலது. அது என்ன சுவை தரும்? இஞ்சி. காப்பு சுவை தரும், சரி. அறுசுவையா? அறுசுவையை நம்ம உணவில் கலந்துக்கணும். சரியா? நீங்கள் என்னம்மா வச்சுருக்கீங்க? கலவை சாதம், லெமன் சாதம், கேரட் சாதம், புளி சாதம், புளி சாதம், கேக், கேரட் சாதம், புளி சாதம், சரி. சாதங்கள்லாம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கீங்களா? மாங்காய் சாதம், தேங்காய் சாதம் எல்லாமே இருக்கா? அடுத்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கம்மா? ஆரோக்கிய உணவுகள், ஆரோக்கியமாக உணவு. என்னென்ன உணவு? கேழ்வரகு களி, கேழ்வரகு அடை, கோதுமை அடை, பருப்பு குழம்பு, மிளகு ரசம், இஞ்சி துவையல், பிரண்டை துவையல், கீரை பொரியல். சரி. பழங்களும் வச்சுருக்கேன், கீரைகள், காய்கறிகள், தானியங்கள். ரைட். கம்மங்கூழாக வைக்கலையா? வெரி குட். சரி. அடுத்து நீங்கள் என்னம்மா வச்சுருக்கீங்க? சரிவிகித உணவு. சரிவிகித உணவுகள், என்னென்ன சரிவிகித உணவு வச்சுருக்கீங்க? என்னென்ன உணவு சத்துக்கள்லாம் சேர்ந்தா சரிவிகித உணவு சொல்லி பார்க்கலாம். மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்து. தாது உப்புக்கள். அடுத்து என்னென்ன வச்சுருக்க? மாவு சத்துக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க? மாவுச்சத்துல சாதம். சோறு. புரதத்துக்கு சுண்டல். பருப்பு. உயிர் சத்துக்கு காய்கறிகள் வச்சுருக்கீங்களா? எங்கே? என்னென்ன காய்கறி, கீரைகள்லாம் உயிர் சத்து. கொழுப்பு சத்துக்கு என்ன வச்சுருக்கீங்க? நெய், மீனா, பால், முட்டை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பழங்களில் பழத்துக்கு என்ன சொல்லுவீங்க? சரிம்மா. சரி, ரைட்டு. அடுத்து இங்கே யார் இருக்கீங்க? என்ன வச்சுருக்கப்பா? ஆவியில் வேக வைத்தல், உணவு சமைக்கும் முறைகள், வேக வைத்தல், சுடுதல், எண்ணெயில் பொரித்தல், பருப்புதல், வெரி குட். ஆவியில் வேக வைத்தல், சுடுதல். எண்ணெயில் என்ன போட்டு எடுத்தீங்க? பூரி வடை, பூரி வடையா? சரி. வறுக்கிறது என்ன வறுத்தீங்க? கருவடு, வாழைக்காய், அதெல்லாம் வருவலா? சரி. அடுத்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இப்போ இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு. புரியுதா? உணவுப் பொருளில்
எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடக்கூடாத உணவுகள் சிலது இருக்கு இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன சொல்லுங்கள். ஆ ஆ அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவீங்களா? சிப்ஸ்லாம் வாங்குவீங்களா? பாஸ்தா, சிப்ஸு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ். சாப்பிடக்கூடாத உணவுகள் நீங்கள் என்ன? பானிபூரி, பிஸ்கெட், சிப்ஸ், பிஸ்கெட், பரோட்டா. இதிலெல்லாம் உயிர் சத்துக்களும் இல்லை, எந்த நல்ல உணவுப் பொருளும் இல்லை அதில். அதனால் நம்ம அந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். சரியா? இப்போது நீங்கள் மூலிகை தரக்கூடிய தாவரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தாவரத்துலேருந்து நாம் என்னென்ன உணவுப் பொருள்லாம் பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதன் மூலமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். சரியா? எல்லோரும் நல்லா சிறப்பாக செய்கிறீங்க. நன்றி.